வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா டேஸ்டியான சத்தான கேரட் அல்வா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கேரட், சீனி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேரட் மேலே உள்ள தொலியை நல்லா இலைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தொலியை சீவி நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. கேரட் துருவதை வச்சு துருவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம துருவி எடுத்தாச்சு. இது ஒரு மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அடைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கப் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை அதில் ஊற்றிக்கோங்க. நெய் சூடேறியும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கிறிஸ்மஸ் பழம் அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பலூன் மாதிரி வெந்த உடனே அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற கேரட் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கணும். அப்போ தான் கேரட்டில் உள்ள பச்சை வாடை போகும். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி கட்டி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ சீனி போடணும். கேரட்க்கு இந்த கப்பில் 2 கப் இருந்துச்சு. 1 கப்புக்கு 1/4 கப் சீனி. இப்போ 2 கப்னால 1/2 கப் சீனி போடணும். சீனியில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஏலக்காவை பொடி பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கப் சீனி போட்டுக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏலக்காவையும் சீனியும் நல்லா பொடி பண்ணி எடுத்து வரலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்து வந்தாச்சு. இப்போ நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் சீனி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பிஞ்சில் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு தூக்கி கொடுக்கும். இப்போ நல்லா கட்டி ஆகிட்டு இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீ கொஞ்சம் கூட்டி குறைச்சி அதேமாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கணும். கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குது. கேரட் விரும்பாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கிண்ட போஸில் நல்லா ஒட்டாமல் வரணும். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு பச்சை வாசனை எதுவும் இருக்காது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கேரட் அல்வா ரெடி ஆகிட்டு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.